தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்தை நான் புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எல்லாத்தையும் நான் வந்து எதிர்ப்பான ஒரு நிலைக்கு போயிட்டு கூட்டணி வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாமா? அதாவது சேப்பாக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது பாருங்க, அதில் சிஎஸ்கே வந்து எதிர்த்து ஒரு அணி எதிர்த்து விளையாடுதுன்னா அங்கே ஸ்டேடியத்தில் சிஎஸ்கேக்கு ஆதரவாக ஒருத்தன் கைதட்டுறான் பாருங்களேன், அவனும் மேட்ச்ல விளையாடுறவனும் ஒண்ணு கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் சொல்லலாம் நானும் சிஎஸ்கே சப்போர்ட்னு, ஆனா களத்துல விளையாடுறவங்களுக்கு இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா களத்துல யார் அதை உறுதியோட எதிர்க்கிறாங்களோ வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு உரிமைகள் பாதிக்கப்படுறப்ப என் தலைவர் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி ஒரு தீவிரமான நிலைப்பாடு எடுத்து மற்ற மாநிலங்கள், இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி சொல்லுது எது இந்தி திணிப்புங்கிறது வந்து கூடாது அப்படின்றத சொல்லுது. டீலிமிட்டேஷனுக்கு இன்னைக்கு தென் மாநிலங்களை பூரா ஒருங்கிணைச்சிருக்கிறார். நீட்டுக்கு எதிராக இப்ப இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த உறுதியான நிலைப்பாடுங்கிறது தான் தேவையே தவிர நானும் இதுக்கு ஆதரவு சொன்னேன், நானும் அன்னைக்கு பேசினேன்னு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமியால பதில் சொல்ல முடிஞ்சா? பதில் சொல்லாம அவதான திரும்ப போயிட்டாரு. அதாவது திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கு இந்த கூட்டணியை பார்த்து. எங்களுக்கு எதுக்குங்க பதட்டம்? பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அந்த கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறதுங்கிறது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க வந்து அதை வச்சுட்டு தமிழ்நாட்டின் உரிமைன்னு பேசாதீங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நீங்க நாங்க தலைவர் வந்து செஞ்ச அத்தனை விஷயம். அப்ப இது எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீட்டை ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அதுல இன்னும் எங்க இளம் தலைவர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, நீங்க கூட அந்த பெருமையை எடுத்துக்கங்க, நீங்க போய் டெல்லியில போய் அவர்கிட்ட போய் கேட்டு வாங்குங்க, எங்கிட்ட விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இளம் தலைவர் அவர்களும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்ப தலைவர் என்ன சொல்றாங்க, இதைத்தான் சொன்னாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. எப்ப இந்த மாசம் தான், அதாவது ஏப்ரல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டுட்டு அதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அப்படின்னு போறாரு. எது நீட் தேர்வுல உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடோ, மொழிக் கொள்கையில உறுதியான நிலைப்பாடோ, டீலிமிட்டேஷன்ல உறுதியான நிலைப்பாடோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பீங்களா? இதுல எதுலயுமே உறுதியான நிலைப்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டா மக்கள் செல்வாக்கால ஜெயிச்சு வந்து ஒரு முதலமைச்சர் வேறு தேர்தல் கூட்டணி வேறுன்னு தானே அவங்க சொல்றாங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லலாம் அது. ஆனா தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்தை நான் புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எல்லாத்தையும் நான் வந்து எதிர்ப்பான ஒரு நிலைக்கு போயிட்டு கூட்டணி வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாமா? அதிமுக அதை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு.